ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம். சுவாரஸ்யமாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்களை சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டு பிறந்து நடந்துகிட்ருக்கு. இந்த ஆண்டில் மிகவும் முக்கியமான ஒரு மாதமானது தற்போது பிறந்திருக்கு. அது என்ன மாதம்னா, ஆங்கில மாதத்தில் 8வது மாதமான ஆகஸ்ட் மாதம். இந்த ஆகஸ்ட் மாதம் ஏன் முக்கியமான மாதம்னா, ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் நிறைய சம்பவங்கள் இருக்குது. அதனால் இந்த மாதம் மிக முக்கியமான மாதமாக கருதப்படுது. இந்த மாதத்தில் அப்படி ஒரு முக்கியமான ஆன்மீக சம்பந்தப்பட்ட நாளானது வர இருக்குது. அது என்னைக்குன்னா ஆகஸ்டுடைய 8ஆம் தேதி. அன்னைக்கு தமிழ் மாதம் 4வது மாதமான ஆடி மாதத்துடைய 23ஆம் நாள். கிழமை அன்னைக்கு வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை ஆடியுடைய 4வது வெள்ளிக்கிழமையாகவும் ஆடி பௌர்ணமியும் வருது. ஸோ இந்த பௌர்ணமி வர்றதுனால இந்த நாள் ஒரு ஆன்மீகத்திலே மிகவும் முக்கியமான நாளாக கருதப்படுது. இந்த ஆடி பௌர்ணமியை முன்னிட்டு கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்களுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். தனுசு ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசிக்கு நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன்கள் இந்த பௌர்ணமியிலிருந்து கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ உங்களுக்கான பலனை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஆடி பௌர்ணமியை பற்றி கொஞ்சம் சிறப்புகளை ஷேர் பண்ணுறேன். முதல்ல ஆடி பௌர்ணமியுடைய சிறப்புகளை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆடி பௌர்ணமிங்கிறது சாதாரண பௌர்ணமி கிடையாது. பரிகாரம் ரொம்ப செய்யறதுக்கும் உகந்த நாளாக வந்திருக்கு. அதனால் முதல்ல ஆடி பௌர்ணமியில் என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத சொல்கிறேன். அதை முதல்ல தனுசு ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் மற்றதை பார்க்கலாம். பௌர்ணமி என்றாலே அது அம்மனுக்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. அப்படிப்பட்ட பௌர்ணமி அம்மனுக்கு உகந்த மாதமான ஆடி மாதத்தில் வரும்பொழுது அதற்கு மிகவும் பலன் அதிகமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஆடி பௌர்ணமியானது இந்த டைம் வெள்ளிக்கிழமையில் ஃபுல் டேவுமே இருக்குது. ஆக்சுவலி இரவு பௌர்ணமி என்பது வெள்ளிக்கிழமை அன்றே திகழ்கிறது. இருப்பினும் வெள்ளிக்கிழமையிலே பௌர்ணமி வழிபாடு செய்வது சிறப்பு. இந்த பௌர்ணமி தினத்தன்று செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை பற்றி தான் ஃபஸ்ட்டு உங்களோட ராசிக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ என்ன ஆன்மீக பரிகாரங்கிறத இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வேண்டுதல்கள் இருக்கோ, ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கோ. அந்த பிரச்சனைகள் தீர வேண்டும் என்பதற்காக தெய்வத்திடம் கோரிக்கை வைப்போம். பொதுவாக ஒரு பரிகாரத்தை நாம் செய்கிறோம் என்றால் அந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது ஒரே ஒரு வேண்டுதல் மட்டும் முன்வைத்து அந்த பரிகாரத்தையோ அல்லது வழிபாட்டையோ நாம் மேற்கொள்வோம். ஆனால் இந்த பரிகாரத்தை பொறுத்தவரை நமக்கு என்னென்ன கோரிக்கைகள் இருக்கிறதோ அவை அனைத்துமே முன்வைத்து செய்யலாம். அவை அனைத்துமே நிறைவேறும் என்று கூறப்படுது. இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை காலையிலையோ மாலையிலையோ செய்கிறது நல்லது. செய்யக்கூடிய நேரத்தில் பௌர்ணமி திதி இருக்க வேண்டும். அதுதான் மிகவும் முக்கியம். இதற்கு ஒரு டம்ளாரோ அல்லது சொம்போ வேண்டும். அதை நன்றாக சுத்தம் செய்து கொள்ளுங்கள். அதில் சுத்தமான குடி தண்ணீரை நிரப்பிக்கொள்ளுங்க. பிறகு அதில் நல்ல உடையாத ஏலக்காயாக பார்த்து 2 ஏலக்காயை போடுங்க. அடுத்ததாக முட்டு உடையாத கிராம்பாக பார்த்து 2 கிராம்பை போடுங்க. ₹1 அல்லது ₹5 என்று ஏதாவது ஒரு நாணயத்தையும் அதற்குள் போடுங்க. அடுத்ததாக சிறிது பச்சை கற்பூரத்தை நுணுக்கி அதில் போடுங்க. கடைசியாக துளசி இலைகளை அதில் போடுங்க. துளசி இலை கிடைக்காதவங்க வெத்தலை போடுங்க. இப்படி போட்டு முடித்து விட்டு இந்த சொம்பை உங்களுடைய இடது கையில் வைத்து கொண்டு கிழக்கு முகமாக பார்த்து அமர்ந்து கொள்ளுங்க. பிறகு உங்களுடைய வலது கையை வைத்து அந்த சொம்பை மூடிக்கொண்டு உங்களுக்கு என்னென்ன கோரிக்கைகள் இருக்கிறதோ அந்த கோரிக்கைகள் அனைத்தையுமே மகாலட்சுமி, அம்மன், சிவன் இவர்கள் மூவரும் நினைத்து மனதார கூறுங்க. இப்படி கூறி முடித்ததுக்கு பிறகு இந்த சொம்பில் இருக்கக்கூடிய தண்ணீரில் சிறிதளவு மட்டும் எடுத்து வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் தீர்த்தமாக தாங்க. மீத இருக்கக்கூடிய தண்ணீரை இரவு முழுவதும் நிலவுடைய வெளிச்சத்தில் வைத்து விடுங்க. மறுநாள் காலையில் எழுந்து இந்த தண்ணீரை எடுத்து வீடு முழுவதும் ஒரு இடம் விடாமல் முழுவதுமாக தெளிங்க. இவ்வாறு தெளித்து முடித்ததுக்கு பிறகு மீதம் தண்ணீர் இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த தண்ணீரை செடியில் ஊற்றி விட வேண்டும். அந்த தண்ணீருக்குள் போட்டு வைத்திருக்கக்கூடிய நாணயத்தை எடுத்து பணம் இருக்கக்கூடிய இடத்துல வைத்து விடணும். அந்த நாணயத்தை செலவு செய்யக்கூடாது. இந்த முறையில் பரிகாரம் செய்ய எண்ணிங்கன்னா அடுத்த பௌர்ணமிக்குள் நீங்கள் நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும். அதுதான் இந்த பௌர்ணமியுடைய சக்தி. மிகவும் எளிமையான இந்த தாந்திரிக பரிகாரத்தை செய்யும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்குவதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் நினைத்த கோரிக்கைகள் நினைத்தபடி நிறைவேறும்.
அதனால் இந்த பௌர்ணமி பரிகாரத்தை மிஸ் பண்ணாமல் செய்திடுங்க. இப்போ உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத வாங்க பார்க்கலாம். தனுசு ராசி மூலமில் பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலி தெய்வீக சிந்தனை கொண்ட உங்களுக்கு ஆடி பௌர்ணமி அதிர்ஷ்டமாக இருக்க போகுது. உங்கள் நட்சத்திரநாதன் கேது கேந்திர பலம் பெற்று ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய நிலையில் ராசிநாதன் குருவின் 5ஆம் பார்வையும் அங்கே பதியுது. ஸோ செய்தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைப்பதோடு ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பு வரும். குரு பகவானுடைய பார்வை 12வது இடத்திற்கு உண்டாவதால் வீடு இடம் வாங்குவதற்கு செலவு ஏற்படும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும். குடும்பஸ்தானத்திற்கு குருவின் பார்வை உண்டாவதால் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். தம்பதிகளுக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும். செய்து வரக்கூடிய தொழில லாபம் தோன்றும். உங்கள் பூர்வ புண்ணியாதிபதியான செவ்வாய் பிற்பகுதியில் 6வது இடத்துல குருவோடு இணைந்து செஞ்சிருப்பதால் நீண்ட நாள் பிரச்சனை முடிவுக்கு வரும். வழக்கு விவகாரம் சாதகமாகும். உடலை வாட்டி கொண்டிருக்கக்கூடிய நோய் விலகும். நம்பிக்கையோடு செயல்பட்டு நினைத்ததை சாதித்து கொள்ளலாம். சுகஸ்தானத்தில் போகக்காரகன் சஞ்சரிப்பதால் மனதில் ஆசை அதிகரிக்கும். தவறான எண்ணங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். முயற்சி ஸ்தானாதிபதி வக்ரம் அடைந்திருப்பதால் செயல்களில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. மாணவர்கள் படிப்பில் முழுமையான கவனம் செலுத்துவதால் தேர்வு நேரத்தில் அது உங்களுக்கு வெற்றி உண்டாக்கும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் போராடமில் பிறந்த தனுசு ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. வழிகாட்டியாக வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு ஆடி பௌர்ணமி நன்மையாக இருக்க போகுது. ருணரேக சத்ருஸ்தான 6வது இடத்துல பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி செவ்வாய் அங்கு சஞ்சரிக்கக்கூடிய குருவோடு இணைந்து சஞ்சரிப்பதால் குரு மங்கள யோகம் உண்டாகி எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாக்குவார். எதிரிகளால் ஏற்பட்ட சங்கடம் நீங்கும். உங்கள் திறமை அதிகரிக்கும். போட்டியாளர்கள் விலகி செல்வாங்க. உடல்நிலை ஏற்பட்ட பாதிப்பு குறையும். வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமாகும். குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கும். உங்கள் நட்சத்திரநாதன் சுக்கரனுடைய சஞ்சார நிலைகளால் மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். வாழ்க்கை துணையோடு இணக்கம் உண்டாகும். பொன்பொருள் சேரும். ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீங்க. சூரியனுடைய செயல்களால் தடை, உடல்நிலையில் பின்னடைவு, உத்தியோகத்தில் நெருக்கடி ஏற்படும். வியாபாரிகளுக்கு அரசு வழியில் சில நெருக்கடி ஏற்படும். இந்த சமயத்தில் குருவின் பார்வை உங்கள் நிலையை பாதுகாக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை வலுப்பெறும். எதிர்பார்த்த பணவரவை வழங்குவார். செய்து வரக்கூடிய தொழிலில் லாபம் ஏற்படும். பணியிடத்தில் எதிர்பார்ப்பு நிறைவேறும். இக்காலத்தில் எந்த ஒன்றிலும் குழப்பத்திற்கு ஆளாகாமல் செயல்பட்டிங்கன்னா நினைத்தபடி நடத்தி கொள்ளலாம். நீண்ட நாள் பிரச்சனை முடிவுக்கு வரும். விவசாயிகள் நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். மாணவர்கள் படிப்பில் அக்கறை செலுத்துவது நல்லது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அப்புறம் ஃபைனலாக உத்திராட 1ஆம் பாதத்தில் பிறந்த தனுசு ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. பிறருக்கு வழிகாட்டியாக வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு ஆடி பௌர்ணமியிலிருந்து சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம். நட்சத்திரநாதன் சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் மறைவு பெற்றிருப்பதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சியில் தடையும் தாமதமும் தேவையற்ற பிரச்சனையும் உண்டாகும். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு வேலையில் எதிர்பாராத நெருக்கடி ஏற்படும். வியாபாரிகளுக்கு சட்ட ரீதியாக சில சிக்கல்கள் தோன்றும். அதனால் இந்த டைம் கவனமாக செயல்படுவது அவசியம். இந்த நேரத்தில் 6ஆம் இடமான ருணரேக சஸ்திரஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய நிலை உண்டாகும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் பலம் இழந்து விடுவாங்க. வியாபாரத்தில் இருந்த போட்டியாளர் விலகி செல்வாங்க. வழக்கு விவகாரம் சாதகமாகும். ஒரு சிலருக்கு சொத்து சேர்க்கை ஏற்படும். தைரியம் துணிச்சலும் உண்டாகி நினைத்ததை சாதிப்பீங்க. உங்கள் ராசிநாதனுடைய குருவின் பார்வையால் தொழில், உத்தியோக, வியாபாரம் போன்றவற்றில் முன்னேற்றம் ஏற்படும். மறுபக்கம் எதிர்பாராத செலவு உண்டாகும். ஒரு சிலர் புதிய சொத்து, வாகனம் என வாங்குவீங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும். தம்பதிகளுக்குள் ஒற்றுமை பலப்படும். வரவு அதிகரிக்கும். எதிர்வரக்கூடிய செலவுகளை உங்களால் சமாளிக்க முடியும். எத்தனை பிரச்சனை ஏற்பட்டாலும் அதிலிருந்து உங்களால் விடுபட முடியும். புதிய முயற்சிகளில் மட்டும் கவனமாக இருப்பதோடு மற்றவரை நம்பி எந்த ஒரு செயலையும் ஒப்படைக்காமல் நீங்களே மேற்கொள்வது நல்லது. அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு வரும். விவசாயிகளுக்கு லாபம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் கூடுதல் கவனம் தேவை. ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன். ஸோ தனுசு ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலனை பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ண பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களும் இதை பார்த்து இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். இது வரைக்கும் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். மறக்காமல் பண்ணுங்கள். வேறு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.